இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இங்கிலீஷில். இதில் நம்ம மூணு ரொம்ப முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸை பார்க்க போகிறோம். என்னென்னா அட், ஆன், இன், இந்த மூணையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அட்டு எங்கெங்கே வரும் அப்படின்னா, டைமை பொறுத்து அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டைம், எக்ஸாக்ட் டைம், அதாவது சரியான நேரம் அங்கே இருந்தால் அங்கே அட்டு வரும். அதே மாதிரி பிளேஸில் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், குறிப்பிட்ட இடத்த சொல்லிட்டா, ஒரு ஸ்கூலு ஒரு அந்த மாதிரி சொல்லிட்டா அங்கே வந்து அட் வரும். ஓகேயா? இதோட அதிகமாக ஆன் எங்கெங்கெல்லாம் வரும்னா, டேஸ், டேட்டு, அதாவது தினம், தேதி கொடுத்துருந்தா வந்து அங்கே ஆன் வரும். சர்ஃபேசஸ், அதாவது பரப்பு மேலே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன் வரும். இன் எங்கெங்கே வரும் அப்படின்னா, டைமை பொறுத்து மாதம், மந்த்ஸு, இயர்ஸ், லாங் பீரியட்ஸ், அதாவது மாதம், வருஷம், லாங் பீரியடுக்கு இன் வரும். பிளேஸை பொறுத்து என்க்ளோஸ்டு ஸ்பேசஸ், லார்ஜ் ஏரியா, பெரிய ஏரியா, என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், மூடப்பட்ட ஏரியா, இதெல்லாம் வரும். மூடப்பட்ட ஏரியானா பார்க்கு, லார்ஜ் ஏரியானா அது கூட பார்க்கு க்ளோஸ்டாக இருக்கணும், பெரிய ஏரியாவாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு ரூல் இருக்குது. ஆன் எங்கே எல்லாம் வரும்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சொல்லும்போது, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளைன் சொல்லும்போது ஆன் வரும். ஓகேயா? இந்த அட், ஆன், இன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக குழப்பமாக இருந்தாலுமே இந்த வீடியோவில் அது தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ முடிவில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் இன், ஆன், அட் பற்றி. ஃபஸ்ட்டு வந்து ஷீ லீவ்ஸ் டேஸ் நியூயார்க் சிட்டி. இங்கே வந்து கீவேர்டு வந்து நியூயார்க் சிட்டி. ஓகேயா? நியூயார்க் சிட்டி வந்து பெரிய ஏரியா, அப்படி தானே? என்க்ளோஸ், பெரிய ஏரியா, இந்த லார்ஜ் ஏரியா இருக்கு இல்லையா? அதனால் என்ன வரணும்? இன் வரணும். அடுத்தது த கீஸ் ஆர் டேஸ் த டேபிள். இங்கே வந்து கீவேர்டு எதுனா டேபிள். டேபிள் வந்து ஒரு பரப்பு, சர்ஃபேஸ் இல்லையா? அப்போ ஆன், கீ வந்து டேபிள் மேலே இருக்குது அப்படிங்கிறது தான். இது ஷீ லிவ்ஸ் இன் நியூயார்க் சிட்டி. அவள் வந்து நியூயார்க் சிட்டியில் வசிக்கிறா. அடுத்து ஐ வில் மீட் யூ டேஸ் 5 PM. ரொம்ப வசதி. 5 PM அப்படிங்கிற குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குல்ல, அதனால் என்ன வரணும்? அட்டு தான் வரணும். ஓகே? இது அந்த 5 PM, 5 PM அப்படிங்கிறதான் இங்கே கீவேர்டு. நாலாவது, ஹி வாஸ் பார்ன் டேஸ் ஜூலை. இங்கே என்ன கொடுத்துருக்கு? மந்த்ஸுக்கெல்லாம் என்னது? இன்னு. மந்த்து, ஜூலை மந்த்து இல்லையா? அப்படின்னா அங்கே இன்னு, லாங் பீரியடு இல்லையா? அடுத்தது தேர் இஸ் எ பியூட்டிஃபுல் பிக்சர் ஹேங்கிங் டேஸ் த வால். வால் அப்படிங்கிறது தான் இங்கே கீவேர்டு. ஜூலை இங்கே, வால் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. சர்ஃபேஸ் தானே இல்லையா? வெர்டிக்கல் சர்ஃபேஸ். அதனால என்ன வரணும்? வால் அப்படின்னா என்ன வரணும்? ஆன் வரணும். சரியா? அடுத்தது தி அரைவ்டு டேஸ் த ஏர்போர்ட் ஏர்லி. இங்கே வந்து கீவேர்டு வந்து ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இல்லையா? குறிப்பிட்ட ஏரியா, இடம். அதனால் என்ன வரணும்? கண்டிப்பாக அட் வரணும். தெர் ஆர் எ லாட் ஆஃப் பீப்புள் டேஸ் த பஸ். பஸ் இதுதான் வந்து இங்கே கீவேர்டு. பஸ் வந்து ஜென்ரல் டிரான்ஸ்போர்ட் இல்லையா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. அதனால் இங்கே என்ன வரணும்? ஆன் வரணும்.
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு ட்ரெயின், பஸ்ஸு, ஏரோப்ளேன் இதெல்லாமே ஆன் வரணும். மை பர்த்டே இஸ் டேஷ் மார்ச் 15th. இங்கே வந்து கீ வந்து 15th தேதி கொடுத்துருந்தா என்ன வரணும்? தேதி கொடுத்துருந்தா ஆன் வரணும். டேயும் டேஸும் கொடுத்துருந்தா, அதாவது டேஸ் டேட்டு இது ரெண்டுமே இருந்தால் அங்கே ஆன் வரணும். The kids are playing dash the park. The kids are playing dash the park. இங்கே கீவேர்டு வந்து பார்க்கு. பார்க்குங்கிறது பெரிய ஏரியா இல்லையா? என்க்ளோஸ்டு ஏரியா, மூடப்பட்ட ஏரியா. வேலியெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அதனால் இங்கே என்ன வரணும்? என்க்ளோஸ்டு ஏரியா. அடுத்தது ஷீ இஸ் சிட்டிங் டேஷ் த சோபா. சோபா அப்படிங்கிறது என்னது? ஒரு சர்ஃபேஸ். அப்போ என்ன வரணும்? சர்ஃபேஸ் அப்படின்னா ஆன். அடுத்தது வி வில் மீட் டேஷ் த கார்னர் ஆஃப் தி ஸ்ட்ரீட். இங்கே கீவேர்டு வந்து கார்னர், ஒரு மூலையில் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ். ஸ்பெசிஃபிக் பிளேஸ்னால் என்ன வரணும்? அட் வரணும். அடுத்தது த கிஃப்ட் இஸ் டேஷ் த பாக்ஸ். த கிஃப்ட் இஸ் பாக்ஸுங்கிறது தான் இங்கே கீவேர்டு. பாக்ஸ் வந்து ஒரு என்க்ளோஸ்டு, ஒரு பாக்ஸுங்கிறது ஒரு என்க்ளோஸ்டு ஏரியா. அப்படின்னா என்ன வரணும்? இன் வரணும். The movie starts dash. இந்த டைம் வந்தால இங்கே கீ என்ன? 8. அப்படின்னா என்ன இங்கே வரணும்? அட் ஸ்பெசிஃபிக் டைம். அடுத்தது she is dash the train heading to Paris. பாரிஸு போகிற ட்ரெயினில் அவள் இருக்கா. அப்படின்னா என்ன போடணும்? இது வந்து ட்ரெயின் தான் இங்கே கீவேர்டு. இது வந்து என்னது? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அப்படின்னா ஆன் வரணும். ஓகேயா? அடுத்தது ஐ கீப் மை க்ளோத்ஸ் டேஷ் தி வார்ட்ரோப். இங்கே வந்து கீவேர்டு வார்ட்ரோப். இது வந்து என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். என்க்ளோஸ்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இல்லையா? என்க்ளோஸ்டு அப்படின்னா என்ன வரணும்? இன்னு. என்க்ளோஸ்டு ஏரியா. த புக் இஸ் டேஷ் த செல்ஃப். செல்ஃப் அப்படிங்கிறது என்ன? சுவரில் இருக்கும். இதுதான் வந்து இங்கே கீ. செல்ஃபுங்கிறது சுவரில் இருக்கும். அதில் ஒரு சர்ஃபேஸில் தான் நம்ம புக்கை வைக்கிறோம். அப்படின்னா சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது என்ன வரும்? ஆன். ஓகேயா? ஹி வாஸ் ஸ்டாண்டிங் டேஷ் த பஸ் ஸ்டாப். இங்கே கீவேர்டு பஸ் ஸ்டாப். இங்கே வந்து என்னது? சர்ஃபேஸ். பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு. பிளேஸ். அப்படின்னா என்ன வரணும்? அட் வரணும். ஐ வில் பி ஹோம் டேஷ் அன் அவர். நம்ம அடிக்கடி இதை கேள்விப்பட்டிருப்போம்ல. ஐ வில் பி ஹோம் டேஷ் அன் அவர். இது ஃப்யூச்சரை குறிக்குது. சரியா? இது ஒரு ரூல். ஃப்யூச்சரில் நான் இப்படி செய்வேன் அப்படிங்கிறதுக்கு இன்னு தான். ஓகேயா? இன் அன் அவர். ஃப்யூச்சர் ஒரு செயல், ஃப்யூச்சர் ஆக்ஷன். There is a train dash my
ஷர்ட்டு அந்த ஷர்ட் மேலே இருக்குது அப்படின்னா என்னது, அது ஒரு சர்ஃபேஸு. சர்ஃபேஸ்னால என்ன வரணும், அங்கே ஆன் வரணும். அடுத்தது, the children were dash the playground. playgroundங்கிறது லார்ஜ் என்க்ளோஸ்டு ஏரியா இல்லையா? அப்போ இந்த ப்ளே கிரவுண்டு தான் இங்கே கீவேர்டு இல்லையா? அப்படின்னா லார்ஜ் என்க்ளோஸ்டு ஏரியானா என்ன போடணும், இன் போடணும். இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே புரிஞ்சிருக்கும். இது புரியாட்டி மறுபடியும் ஒருக்க பாருங்கள். நல்லா எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் வந்து என்னது, லார்ஜ் ஏரியா, லார்ஜ் ஏரியா. அப்போ இதுக்கு வந்து டேபிள் வந்து என்ன, சர்ஃபேஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக் டைம், ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாலே அது என்னது, இது வந்து என்னது ஓப்பனாக தெரியுது, மந்த்துனாலே இன்னு. இது என்ன, வால், சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் வந்தாலே இது என்ன, ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அதனால தான் நம்ம அட் போடுறோம். இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஓகேயா? இந்த இன்னு ஆனு அட்டு இதில் வந்து சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.